ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம்னா இதுதான் வச்சுக்கலாம். விரிதல், அதாவது எக்ஸ்பான்ஷன் இன் லவ் இஸ் an action that is available to every being in the universe all the time. எப்ப வேணாலும், எந்த டைம்ல வேணாலும், எந்த காலகட்டத்துல வேணாலும் நீங்க அன்பால விருந்து கொண்டே இருப்போம். இந்த பறவெளியே அன்பின் மயமானது அப்படின்றது. ரொம்ப அழகா இன்னொரு விஷயம் என்ன, நான் விருப்பப்பட்டு விழிப்புணர்வாக இருந்தா நான் சொர்க்கத்துல இருக்கிறேன். நான் அன்போடு இருந்தா மற்றவர்களை சுதந்திர தன்மையில வைத்திருக்கிறேன். எதுவுமே என்ன, எந்த கட்டுப்பாடுகளும் எந்த விதிகளும் என்னை கட்டுப்படுத்தாது. தப்பு ரைட்டுன்றதெல்லாம் ரெண்டாவது. அன்பாக இருத்தலும் விழிப்புணர்வோடு இருத்தலும் முக்கியம் அப்படின்னு. என்ன பண்ணாலும், நீங்க என்ன பண்ணாலும் அதுல அன்பு இருப்பது மாதிரி பாத்துங்க. அன்பா பண்ணுங்க. முதல்ல நீங்க உங்களை லவ் பண்ணுங்க. எதை பண்ணாலும் நீங்க அன்போடு பண்ணுங்க. நீங்க அன்போடு பண்ணக்கூடிய எல்லாமே ரைட்டு. எதை செஞ்சாலும் சரி அப்படின்றது. எதை திங்க் பண்ணாலும் நீங்க உங்களை அன்பா திங்க் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு உங்களை நீங்க நேசிங்க. ஒரே ஒரு விஷயம் மாற்ற வேண்டியது அப்படின்னா, அன்பு செலுத்தும் விதம், அன்பை விரிவாக்கும் விதத்தை தான் மாத்தணும். ரொம்ப வித்தியாசமான ஒரு தகவல் என்னன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஷுர் ஹவு இட் ஃபீல்ஸ் டு பி லவ்விங், நான் எப்படி லவ்விங்கா இருக்குதுன்னு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இருந்தாலும், அதுக்கும் நீங்க நீங்க உங்களை நீங்களே நேசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது புரியலைன்னா கூட, உங்களுக்கு எப்படி நீங்க லவ்விங்கா இருக்கிறேன்றத உணர முடியலனா கூட அதுக்கும் உங்களை நேசிச்சுடுங்க. எந்த முரணும் படாதீங்க அப்படின்னு.